பாருங்கள் அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வா, சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். அப்புறம் அடிக்கடி பண்ணுவீங்க. இது கூட ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்டுக்கலாம், டின்னராகவும் சாப்பிட்டுக்கலாம், எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். பத்திரி வந்து நிறைய நம்ம போட்டிருக்கோம். இதுவும் ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு பண்ணியிருக்கோம். சக்கரவள்ளி கிழங்கு பொரிச்ச பத்திரியாகவும் பண்ணியிருக்கேன், நைஸ் பத்திரியாகவும் பண்ணியிருக்கேன். நம்ம இது பிளெயின் அரிசி மாவில் பொரிச்ச பத்திரியும் பண்ணியிருக்கோம், நைஸ் பத்திரியும் பண்ணியிருக்கோம். இது ஸ்வீட் பொட்டேட்டோவில் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே நான் வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்கு 1/2 கிலோ எடுத்துருக்கேன். 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு பத்திரி பொடி, வறுத்த நைஸான அரிசி மாவு, ஒரு மிக்சி ஜார் எடுத்துடுங்க. 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்குறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம். இதை வந்து மிக்சியில் வந்து இப்போ அரைச்சி எடுத்துக்கிடலாம். அரிசி மாவோட தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். அரைச்ச வெங்காயம், தேங்காய், ஜீரகம் நைஸ் அரைக்கண்டாம். இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து தோலை உரித்து மசிச்சு எடுத்துக்கிடுவோம். கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். ஸ்வீட் பொட்டேட்டோஸ் எல்லாமே நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாத அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாட்டு மசிச்சு எடுத்துக்கலாம். மசிச்ச சக்கரவள்ளி கிழங்க இந்த மாவோடு நம்ம சேர்த்துடலாம். 1 கப்பு மாவு, 2 கப் அளவுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ சேர்த்துடுங்க. சக்கரவள்ளி கிழங்கு சேர்த்துடுங்க. 2 கப் அளவுக்கு சக்கரவள்ளி கிழங்குக்கு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு. இது நல்லா ஸ்மூத்தாட்டு பிசைஞ்சு, தேவையான அளவுக்கு தண்ணி வந்து லேசாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது போல் மாவை வந்து நைஸாட்டு வந்து உருட்டி எடுத்துக்கிடலாம். இது நமக்கு 1/4 கப்பு. இப்போது 1 கப்பு அரிசி மாவு, 2 கப்பு ஸ்வீட் பொட்டேட்டோ சேர்த்துருக்கோம். 3/4 கப் அளவுக்கு வெங்காயம், தேங்காய் அரைச்ச விழுது சேர்த்துருக்கோம். இதுக்கு வந்து 1/4 கப்பை விட கம்மியாக தான் நமக்கு தண்ணி தேவைப்பட்டது. அப்போது இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துடலாம். இது சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி நம்ம பத்திரியாட்டு தட்டி எடுத்துடலாம். ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீடியோ போட்டிருக்கிற பத்திரி எல்லாமே நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதுவும் செக் பண்ணி பாருங்கள். ஒரு உருண்டை இதில் வச்சுக்கிடலாம். மாவு எடுத்து இதில் வச்சுடுவோம். ஒரு பிளாஸ்டிக் ஷீட், அது இலை இல்லைன்னா பிளாஸ்டிக் ஷீட்டு. இது மேலே இன்னொரு பட்டர் பேப்பர் வச்சுக்கலாம். இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்துருங்க. பார்த்தீங்களா? இதே மாதிரி எல்லாமே செஞ்சு எடுத்துடலாம். இலை அல்லது பிளாஸ்டிக் ஷீட் எடுத்துடுங்க. மேலே வச்சு இன்னொரு பிளேட் ஏதாவது வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா பத்திரி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். பேன் அடுப்பில் வச்சு ஆயில் விட்டுக்கிடலாம். ஆயில் சூடானோடனே நம்ம பத்திரி எல்லாமே பொரிச்சு எடுத்துடலாம். நம்மளோட பத்திரி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே போல் எல்லாருமே செஞ்சு பாருங்கள்.
ஆயில் வேண்டாம் அப்படின்னா ஆயிலில் ஃப்ரை பண்ணண்டா அப்படின்னா இது போல் தோசை சட்டியில் 2 பக்கமும் மாற்றி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். இதுவும் நல்லாயிருக்கும். இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.